அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பும் கருணையும் கொண்ட முஸ்லிம் சகோதர சகோதரிகளே, மனித வாழ்க்கையில் மிகுந்த மகிழ்ச்சியை தருவது உறவுகள். அதே சமயம் மிகுந்த வேதனையை தருவதும் உறவுகளின் பிரிவே. பல நேரங்களில் சிறிய கருத்து வேறுபாடுகள் பெரிய பிரிவுகளாக மாறி விடுகின்றன. பெற்றோர் பிள்ளைகளிடையே, சகோதரர்கள் சகோதரிகளிடையே, நண்பர்கள் இடையே, உறவினர்கள் இடையே, இவ்வாறு பல உறவுகள் மனக்கசப்பினால் உடைந்து போகின்றன. ஆனால் நம் தீன் எதை கற்றுக் கொடுக்கிறது? உறவுகளை இணைப்பதே பெரிய நன்மை என்று கற்றுக் கொடுக்கிறது. இரு மனங்களையும் ஒன்றாக்குவது அல்லாவின் அருள். மனிதர்கள் முயற்சி செய்யலாம், ஆனால் உள்ளங்களை கலப்பது அல்லாவின் கையில் தான் உள்ளது. அதனால் நாம் துஆவும் திக்ரும் மூலம் அல்லாஹ்வை நாட வேண்டும். இன்று நாம் பார்க்கப் போகும் அமல், பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்க அல்லாவின் உதவியை நாடும் ஒரு அழகான வழி. இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இதை செய்யும்போது நம்முடைய நியத் மிகவும் முக்கியம். ஹலால் ஆன நோக்கம், ஜாயிஸான மக்சத் இருந்தால் மட்டும் தான் இந்த அமலை செய்ய வேண்டும். தவறான நோக்கத்துடன் செய்தால் அது நன்மை தராது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இந்த அமலை செய்ய சிறந்த நேரம் பஜ்ர் தொழுகைக்கு பிறகு அல்லது இஷா தொழுகைக்கு பிறகு. முதலில் நாம் 11 முறை ஸலவாத் ஓத வேண்டும். அதாவது நாம் தொழுகையில் ஓதும் தரூத் இப்ராஹிம். اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. இதனை 11 முறை மன அமைதியுடன் ஓதிக்கொள்ளுங்கள். அதற்கு பிறகு يا ودود يا ودود என்ற அல்லாவின் அழகான நாமத்தை 200 முறை ஓத வேண்டும். يا ودود يا ودود என்பதன் அர்த்தம் மிகுந்த அன்புடையவன், அன்பை உருவாக்குபவன். இதை ஓதும்போது நீங்கள் யாருடன் சேர விரும்புகிறீர்களோ அவர்களின் முகத்தை மனதில் நினைத்து கொண்டு ஓத வேண்டும். அவர்களிடம் உள்ள கோபம், கசப்பு எல்லாவற்றையும் அல்லாஹ் நீக்கி அன்பை உருவாக்க வேண்டும் என்று உள்ளத்தில் வேண்டிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முறை ஓதும்போதும் அந்த நபரின் மீது அன்பு ஊதப்படுகிறது என்று மனதில் நினைத்து அவர்களின் முகத்திற்கு ஊதுவது போல நினைத்து செய்ய வேண்டும். இதனை தொடர்ந்து உங்கள் நோக்கம் நிறைவேறும் வரை செய்யுங்கள். அதற்கு பிறகு மீண்டும் 11 முறை தரூத் இப்ராஹிம் ஸலவாத் ஓதிக்கொண்டு முடிக்க வேண்டும். அன்பானவர்களே, இந்த அமல் ஒரு மந்திரம் அல்ல. இது அல்லாஹ்வை நாடும் ஒரு வழி. இதன் பலன் முழுமையாக நம்முடைய நியத்திலும் நம்பிக்கையிலும் இருக்கிறது. நீங்கள் உண்மையுடன், தூய மனதுடன் அல்லாவின் உதவியை நாடினால் அல்லாஹ் நிச்சயமாக உங்கள் உள்ளங்களையும் மற்றவர்களின் உள்ளங்களையும் இணைத்து விடுவான். நாம் நினைவில் கொள்ள வேண்டியது என்னவென்றால், மன்னிப்பு மிகப்பெரிய ஆயுதம். நீங்கள் தான் முன் வந்து மன்னித்தால் அல்லாஹ் உங்களை உயர்த்துவான். உறவுகளை சேர்ப்பது பெரிய சத்கா. இதனால் அல்லாவின் ரஹ்மத் கிடைக்கும். யா அல்லாஹ், எங்கள் உள்ளங்களை ஒன்றாக்கி விடு. எங்கள் உறவுகளை சீர்செய்து விடு. எங்களை அமைதியின் பாதைக்கு நடத்திவிடு. இந்த அமலை நம்பிக்கையுடன் செய்து அல்லாவின் உதவியை நாடுங்கள். நிச்சயமாக நல்ல மாற்றம் ஏற்படும். இதே போன்ற பயனுள்ள அமல்களை அறிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த பேச்சு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மற்றவர்களுக்கும் பயன் அளிக்க இதை ஷேர் செய்யுங்கள்.